Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 38 மினி ப்ராஜெக்டோட சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து கோட் ஜென்ரேட்டர் வந்து இன்றைக்கி பில்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரீஸ் ஆஃப் மினி ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஜிட்டல் கிளாக் பார்த்தோம் ஆல்ரெடி. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணனா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் ஆர் பிளேலிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரேண்டம் கோட் ஜென்ரேட்டர் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து லெட்ஸ் கிரியேட் அ நியூ காம்பனண்ட் random code generator.jsx JavaScript XML and yeah, so function keyword random code generator yeah, parenthesis random, right, and export பண்ணிடலாம். export default random code generator and it should return something. return, so நான் ரிட்டர்ன்லேயே வந்து இப்போ டைரெக்டாக வந்து செட் பண்ணுறேன். we can have it one div element, அதில் வந்து ஒரு h1 tag random codes, yeah, இது வந்து செட் பண்ணியாச்சு. and we should be calling this in app import, yeah, and இதை வந்து இங்கே யூஸ் பண்ணலாம் random code generator, yes. இப்போ app.jsxக்கு வேலையில். ஓகே, இப்போ ரேண்டம் கோட் ஜென்ரேட்டரில் இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கோட்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்டு, அதோட ஆத்தரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்டு. ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ரேண்டம் கோட்ஸ் எல்லாம் நம்ம எங்கேயாவது ஃபீட் பண்ணி வச்சு கொடுக்க போறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக யாரோ பண்ணி வச்ச ஏபிஐ மூலமா வந்து நம்ம ஃபெச் பண்ணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி லெட் மீ ஷோ யூ சம்திங். அதை பார்த்துட்டு அண்ட் வில் கெட் இன் டு த கோட். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு quotable.io அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களை வந்துட்டு இந்த GitHub அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் கொட்டேஷன்ஸ் ஏபிஐ. இந்த ஏபிஐ வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. ஸோ தட் இந்த இன்பில்ட் என் பாயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது we can get random codes. எப்பெல்லாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோமோ இந்த ஏபிஐ ஹிட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ரேண்டமாக நமக்கு கோட்ஸ் வரும். ஸோ இங்கே பாருங்களேன், ஏபிஐ சர்வர் வந்து இதுதான் https api.quotable.io. ஸோ இது வந்து நீங்கள் போஸ்ட்மேனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இதில் போயிட்டு கூட செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ரேண்டம் கோட்ஸுக்கு வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்து என்னெல்லாம் பண்ணால் வேல்யூஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதில் போட்டிருக்காங்க. யூ கேன் கோ அண்ட் செக் திஸ் அவுட். சி, லிஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட இருக்கு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் டு கெட் அந்த ரேண்டம் கோட்ஸை வந்து எடுத்து போட்டு நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். பட் தி திங் இஸ் லைக் நீங்கள் வந்து நிறைய என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரேண்டம் மேக்ஸிமம் லென்த் 50, மினிமம் லென்த் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் வரும், அண்ட் ஸ்லாஷ் கோட்ஸ் கொடுத்தா நம்மகிட்ட லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ த ரெஸ்பான்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் நம்ம ஆஃப்டர் திஸ் இந்த ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ப்ளீஸ் கோ அண்ட் லைக் இன்க்ளூட் சம் அதர் ஏபிஐ. இவங்க வச்சிருக்கிறதுல வேற ஏதாவது என் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆத்தர்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த என் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு என் பாயிண்ட் யூஸ் பண்ண போறோம். அதை எப்படி வந்து ஃபெச் பண்ணலாம் அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ அந்த என் பாயிண்ட் எதுன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சர்வரோட டீடைல்ஸ். ஸோ இந்த சர்வர் டீடைல்ஸை வந்து ஏபிஐ சர்வர் டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்லாஷ் ரேண்டம் அப்படிங்கிற என் பாயிண்ட், அதாவது இந்த மெத்தட் இதை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ரேண்டம் கோட்ஸை வந்து எடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம செக் பண்ணலாம். கோட்குள்ள போய் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இம்போர்ட் ரியாக்ட். ஸோ ரியாக்ட்லேருந்து என்னென்ன வேணும் நமக்கு? யூஸ் ஸ்டேட் வேணும், யூஸ் எஃபெக்ட் வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணோம் இல்லையா, என் பாயிண்ட்ஸ் மூலமாலாம் நமக்கு வந்து வரும்போது யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து எசென்ஷியல் அப்படின்னு வந்து நம்ம ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வில் ஹாவ் அ ஸ்டேட் கான்ஸ்ட். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, கோட் வந்து ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு ஸ்டேட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது என்னவா இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ். அடுத்து வந்துட்டு ஆத்தர், யார் ஆத்தர்னு வந்து சேவ் பண்ணுறதுக்கு இன்னொரு கோட், ஐ மீன் இன்னொரு ஸ்டேட்
ஆத்தர். இதுவும் வந்து கண்டிப்பா ஒரு எம்டி ஸ்ட்ரிங், ரைட். ஓகே, இது சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது அப்படியே நான் வந்து பேராகிராஃபில் இப்போ போட்டு வைக்கிறேன், பேராகிராஃப். ஸோ இது வந்து கோட்ஸாக டிஸ்பிளே ஆகட்டும், அதனால் இப்படி வச்சுருக்கேன். இங்கேயும் யா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன கால் பண்ணணும்னா கோட் என்னவோ அது இங்கே வரட்டும் அப்படின்னு வந்து கால் பண்ணுறோம். அண்ட் அடுத்து வந்துட்டு இங்கே இன்னொரு பேராகிராஃப், அது வந்து என்னென்னா ஆத்தர் யார் அது வரட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அதனால எம்டியாக இருக்கீங்க, ஒன்றுமே இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு காம்பனண்ட் வந்து லோட் ஆகும்போது நம்ம வந்து ரேண்டம் கோட்டை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ காம்பனண்ட் லோட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து யூஸ் எஃபெக்ட் மூலமாக யூஸ் பண்ணுவோம். யூஸ் எஃபெக்ட் ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் கூட அரே ஆஃப் டிபெண்டன்சிஸ் ஆர் அன் எம்டி டிபெண்டன்சிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோமா. இதுதான் வந்து யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுமா, அந்த ஃபங்க்ஷனை நான் செப்பரேட்டாக எழுதிக்க போகிறேன். பிகாஸ் யூஸ் எஃபெக்ட்குள்ளேயே டேரெக்டாகவும் எழுதலாம், நம்ம செப்பரேட்டாகவும் எழுதலாம். டேரெக்டாக எழுதுனதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ நம்ம செப்பரேட்டாக எழுதலாம். கான்ஸ்ட் ஃபெச் ரேண்டம் கோட்ஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். இது என்ன அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட்டாச்சு. அடுத்து இப்போ இந்த ஏசிங்க்ரனஸ் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே நான் ஏவைட் யூஸ் பண்ணுவேன். இந்த ஏசிக்கு ஏவைட் என்ன அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சின்ஸ் நம்ம வந்து ஏபிஐ யூஸ் பண்ணாலே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணணும். அப்போதான் சில எக்ஸப்ஷன்ஸ் இருந்தாலும் அது கேட்ச் பண்ணுறதுக்காக, அப்போதான் நம்ம அப்ளிகேஷன் வந்து எதுலேயும் வந்து ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ இதில் வந்து கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வரணும் ஒரு என் பாயிண்ட்லேருந்து. அந்த என் பாயிண்ட்டை வந்து நான் அவைட் யூஸ் பண்ணி ஃபெச் மூலமாக கால் பண்ணுறேன். நீங்கள் ஆக்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம இப்போதைக்கு ஃபெச் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ஒரு சர்வர் கொடுத்துருந்தாங்கல்ல, https API .quotable.io. இது வந்து அவங்க ஏபிஐயோட சர்வர் டீட்டெயில்ஸ். நான் அதில் என்ன சொன்னேன், என்ன என் பாயிண்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், ரேண்டம். ஸோ ரேண்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் கெட் இதுங்கிறனால நான் டேரெக்டாக ஃபெச் மூலமாகவே யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதுலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டாவில் வந்துட்டு ஏவைட் யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் ஜேசனாக வாங்கிக்க போகிறேன். அந்த ஜேசனை வந்துட்டு ஜேசன் ஃபர்ஸ்ட் வாங்கி அந்த ஜேசன்ல இருக்க வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து என் பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியில இருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது இங்க வந்து ஒவ்வொரு கன்சோல் லாக் போட்டு இதுல இருந்து என்ன வேல்யூ வருது அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஃபார் த டைம் பீயிங் நான் அப்படியே டைரக்டா எடுத்துட்டு போறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டேட்டால வந்து நமக்கு என்னென்ன வந்திருக்கும்னா கான்டெக்ஸ்டும் வரும், ஆல்சோ ஆத்தரும் வரும். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஆத்தர் வந்து அந்த நம்ம கோட்டபிள் ஐஓ பார்த்தோம் இல்லையா, அதுல அந்த பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா அதுல என்னென்ன ஜேசன்ல என்னென்ன வேல்யூஸ் வரும்னு தெரியும். ஸோ நான் டைரக்டா வந்து செட் கோட்ல வந்துட்டு என்ன செட் பண்ண போறேன்னா டேட்டா டாட் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் வந்து நம்மளோட கோட் இருக்க போகுது. அடுத்து செட் ஆத்தர்ல வந்துட்டு டேட்டா டாட் ஆத்தர் வந்து செட் பண்றேன். ஓகே, செட் பண்ணியாச்சு, சேவும் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கேட்ச் எரரை வந்து நம்ம வந்து கன்சோல் டாட் எரர் போட்டும் சொல்லலாம். கன்சோல் எரர் நான் என்ன சொல்ல போறேன்னா எரர் fetching the code அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ அது என்ன எரர்னு பார்க்கறதுக்காக நம்ம அந்த எரரை கூட வந்து கன்சோல் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஆல்சோ இங்க தெரியணும்ல, அப்போ செட் கோட் எனக்கு எரர் வந்ததுன்னா அந்த கோட்லயே வந்து என்ன செட் பண்ண போறோம்னா உப்ஸ் எதை எரர் வந்திருக்குப்பா அப்படின்னு வந்து சொல்லணும்ல, சம்திங் வென்ட் ராங் ப்ளீஸ் ட்ரை அகெயின் லேட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணும்போது, அதாவது எரர் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன நடக்கும்னா இந்த சிம்பிள் ப்ரௌசர், அதாவது இந்த ப்ரௌசர் வந்து பிரேக் ஆகாது, அப்ளிகேஷன் பிரேக் ஆகாது. ஸோ இப்போ நம்ம எரர் வந்துச்சு, அதாவது ட்ரைக்குள்ள நமக்கு வேல்யூஸ் வரல, இந்த என் பாயிண்ட் வந்து சம் ரீசனுக்காக ஒர்க் ஆகல அப்படின்னா கேட்ச்குள்ள வந்துடும், செட் கோட்ல வந்து இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி செட் ஆத்தரும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங், அதாவது எம்டியா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது வந்து பண்ணியாச்சு. இப்போ ஓகே ஃபைன்.
நான் வந்து இதை யூஸ் எஃபெக்ட்ல இதை நம்ம கால் பண்ணணும். கால் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஏசிங் கேவைட் பத்தி சொல்றேன். நீங்க வந்து ஒரு காஃபி ஷாப் போயிருக்கீங்க, ஓகேவா? அந்த காஃபி ஷாப்ல போயிட்டு காஃபியும் பிஸ்கெட்ஸும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க. வெயிட்டர் வந்து பிஸ்கெட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு காஃபி அப்புறமா கொண்டு வருவாரா, இல்ல காஃபி அண்ட் பிஸ்கெட்ஸ் ரெண்டையும் கொண்டு வருவாங்களா? ஆக்சுவலா காஃபி அண்ட் பிஸ்கெட்ஸ் ரெண்டையும் தான் கொண்டு வருவாங்க. யூ ஷுட் ஹாவ் டு வெயிட் ஃபார் அ காஃபி டு பி மேட், ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா, பிகாஸ் நீங்க வந்து வெறும் காஃபியில தான் பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்பிடுவீங்க, காஃபி இல்லாம வெறும் பிஸ்கெட் எப்படி சாப்பிடுறது? ஸோ அதுக்காக வி ஷுட் வெயிட் ஃபார் தட் காஃபி, நோ? அதுதான் அந்த ஏ வெயிட், ஏசிங்க் ஏ வெயிட். இப்போ என்னன்னா, இந்த நான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்கேன் இந்த ஏபிஐல இருந்து. இந்த ஏபிஐ யாரோ ஒருத்தர் எழுதுனது, பட் ஸ்டில் இந்த ஒரு சர்வர்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் சொல்ற இந்த அப்ளிகேஷன்ல இருந்து அந்த சர்வருக்கு போய் அந்த சர்வர் எனக்கு வேல்யூவை கொடுத்து அந்த ரெஸ்பான்ஸ் இங்க வர வரைக்கும் என்னோட இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்காக தான் ஏசிங் கேவைட் யூஸ் பண்றோம். இஃப் இன் கேஸ் நான் வந்து ஏசிங் கேவைட் நான் யூஸ் பண்ணலன்னா ரைட்டாவே இது வந்து கால் பண்ணிட்டு போயிருச்சுன்னா எனக்கு ப்ராப்பர் வேல்யூஸ் வராது. எனக்கு ஏபிஐல எப்போ வேல்யூ வருதோ அப்பதான் நெக்ஸ்ட் இருக்க சென்டென்சஸ் வந்து யூனோ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது படி, அதாவது ஏசிங் கேவைட் வந்து இப்போ ஒரு சின்னதா நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் இந்த கிளிம்ஸ் மட்டும் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை பத்தி ஒரு லாங் வீடியோ போடுறேன், அதுல நான் வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து லைக் ஏசிங் கேவைட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஏபிஐல இருந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் எஃபெக்ட் மூலமா நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி ஆகணும். ஓகே, கால் பேக் வந்து போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஃபெச் ரேண்டம் கோட்ஸ் அதுதான் வந்து கால் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்க எம்டி டிபெண்டன்சியா கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எம்டி டிபெண்டன்சி கொடுத்து எம்டி டிபெண்டன்சி அரேல வந்துட்டு என்னன்னா மவுண்ட் ஆகும்போது நீ கால் பண்ணு அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி வந்து நம்ம வச்சுட்டோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் திஸ். ஆத்தர் நேம் மட்டும் வருது, பட் கோட்ஸ் வரலையே, என்ன இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து அந்த ரேண்டம் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கோட்டபிள்.ioல செக் பண்ணும்போது கான்டெக்ஸ்ட் இல்லை அந்த ரெஸ்பான்ஸ்ல வர்றது, இட் இஸ் கண்டென்ட். இப்ப சேவ் பண்ணா வந்துருச்சா? இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி கன்சோல் லாக் போட்டு நம்ம செக் பண்ணோம்னா இந்த ரெஸ்பான்ஸ்ல என்ன வேல்யூ வருது, அந்த ஜேசன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். ஓகே, இப்ப ரேண்டம் கோட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருச்சு. whenever I refresh எனக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் கோட் வந்து வருது. ஓகே, பட் எனக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பட்டன் வைக்கணும், அந்த பட்டன் மூலமா தான் வந்து எனக்கு கோட் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ரேண்டம் இது ஜென்ரேட் பண்ணும். அது வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிறதே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்ல போறேன். ஸோ பட்டன் வந்து ஆன் கிளிக் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த ஃபெச் ரேண்டம் கோட்ஸ் அது வந்து நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க கெட் ரேண்டம் கோட். ஓகே, சேவ். நமக்கு ஒரு பட்டன் வந்துருச்சு. எப்பெல்லாம் இந்த காம்பனன்ட் மவுண்ட் ஆகுதோ அப்பெல்லாம் மாறிட்டு இருக்கு. ஓகே, இப்போ கெட் ரேண்டம் கோட் கொடுக்குறேன், வேற கோட் வந்து வந்துருச்சு. சேம் வே இன்னொன்னு. ஓகே, we are wiser than we know. எஸ், இது வந்து ஒரு நல்ல கோட். ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சதை விடவே நம்ம ரொம்ப வந்து வைசர் தான், இன்டெலிஜென்ட் தான். நீங்க வந்து நமக்கு இவ்வளோதான் ஸ்டஃப் இருக்கு அப்படிலாம் நினைக்க கூடாது. வி ஆர் மோர் தேன் வி நோ. ஓகே, ஸோ ஒரு குட்டி சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பண்ணலாம். அதனால வந்துட்டு இது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டா காட்டலாம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே கான்ஸ்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ண போறேன். ஸ்டைல்ஸ்ன்னு யூஸ் பண்ணி இதுல வந்து என்ன சொல்ல போறோம்னா, கண்டெய்னர், அதாவது இந்த கம்ப்ளீட் கண்டெய்னருக்கு ஒரு இது, அதுக்கப்புறம் இந்த பட்டனுக்கு ஒன்று அப்படின்னு வந்து சொல்ல போறேன். ஓகே, கண்டெய்னர் வந்து என்னெல்லாம் வந்து மாத்தலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா இருக்கட்டும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைல்ஸை வந்து இங்க கால் பண்ணிக்கலாம். இங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம அப்பதான் வந்து பார்க்க முடியும் கரெக்டா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிவ்ல வந்து ஸ்டைல்ஸ், ஓகே சாரி, ஸ்டைல் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல்ஸ் டாட் கண்டெய்னர். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து மாறிடுச்சா, சென்டரா வந்துருச்சு. அடுத்து மார்ஜின் டாப்
மார்ஜின் டாப் வந்து எனக்கு 50 பிக்சல் சேவ் பண்ணுங்க. மார்ஜின் டாப் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ஏரியல். ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி மாறிடுச்சு. அடுத்து பட்டன். நான் பட்டனுக்கானது வந்து பண்ண போகிறேன். ஸோ பட்டன் வந்து we can have this as பட்டனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்ஜின் டாப் அதுக்கும் பண்ணலாம். மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சல். அதுக்கப்புறம் பேடிங் வந்து 10 பிக்சல், 20 பிக்சல். எஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 பிக்சல். ஓகே, இப்போ இந்த பட்டனை வந்து இங்கே கால் பண்ணும் இல்லையா? ஸோ பட்டன் ஆன் கிளிக் வந்து எழுதியிருக்கோமா, அதில் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டைலுன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸ்டைல் which is equal to styles.button. எஸ். ஓகே, நான் சொன்னபடி இங்கே மாறிடுச்சு. ஆல்சோ நீங்கள் வந்து இந்த கண்டெய்னர் ஃபுல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மார்ஜின் என்ன சொல்கிறது, ஒரு பார்டரில் வந்து போடலாம். அந்த பார்டரில் வந்துட்டு இது செப்பரேட் கலர், ஆத்தர் வேறு கலர் மாற்றலாம், அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் த பட்டன் கூட நீங்கள் மாற்றலாம். ஸோ வாட் எவர் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் யூ கேன் ஹேவ். உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் காமிச்சேன்னா அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது எண்ட் பாயிண்ட்ஸு கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி இங்கே வந்துட்டு கோடில் வந்து ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வேற கோட் இந்த மாதிரி வந்து மாத்திட்டே போயிட்டு இருக்கலாம். யா, with every experience you alone are painting your own canvas, thought by thought, choice by choice. எஸ், இப்போ நான் பண்ணதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து இல்லை. நான் என்ன உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, நீங்க இதே மாதிரி இந்த கோடையே நம்ம கிட்டப்ல இருக்கு, நீங்க எடுத்து இதை கூட என்ஹான்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா இட் வாஸ் வெரி ஃபார் பெட்டர். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கும் வந்து உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகுது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு வந்து நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி எதுன்னா வந்துட்டு நீங்க போடுங்க. ஆல்சோ அதே மாதிரி இந்த கோட்டும் வந்துட்டு சொல்லுது. ஓகே, ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரேண்டம் கோட் ஜென்ரேட்டர். இது ஒரு பர்டிகுலர் மினி ப்ராஜெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏபிஐஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம பண்ணதே இல்லை. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஏபிஐ யூஸ் பண்ணி யூஸ் எஃபெக்ட்ல அதையும் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்தோ இட் இஸ் பிட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட கோட் வந்து கம்மியாக இருந்தாலும் திங் இஸ் லைக் நம்ம வந்து ஏபிஐஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். நான் வந்து சொன்னது மாதிரியே ப்ளீஸ் கோ அண்ட் ஆல்டர் அதர் ஏபிஐஸ். நம்ம வந்து கெட்ல இன்னும் 2-3 ஏபிஐஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. ஆல்ரைட், Stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.